வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் அப்டேட் மற்றும் எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கான அப்டேட், அடுத்து வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங்க்கான அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தேர்வர்கள் வந்து செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா, செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வருமா, அல்லது நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்ற குழப்பத்தில் வந்து இருக்கிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப இந்த கேள்விகளை கேட்குறதுனால நம்ம இந்த அப்டேட்டை வந்து கொடுக்குறோம். அசிஸ்டன்ட் சர்ஜன் நோட்டிஃபிகேஷன் மாதிரி முன்கூட்டியே வந்து வேக்கன்சிஸை வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் வந்து கொடுப்பாங்களா? உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து மருத்துவ பணியாளர்களுக்கான பணியாணைகள் வழங்கும் விழாவில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வருஷத்துக்கான அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சிஸ் வந்து 1250 வேக்கன்சிஸ் தான். அப்புறையே 2553 வேக்கன்சிஸ் வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜனவரி 2026 வரை இருக்கிற 1253 வேக்கன்சிஸையும் சேர்த்து நாங்கள் வந்து 2553 வேக்கன்சிஸாக வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அப்போது இந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் நோட்டிஃபிகேஷன் மாதிரி முன்கூட்டியே வந்து வேக்கன்சிஸை வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்லேயும் வந்து ஆடண்டம் நோட்டிஃபிகேஷன் போட்டு செகண்ட் சிவி லிஸ்ட்டும் செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வருமா அப்படின்னு வந்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் தேர்வர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2019 போட்ட நர்சிங் எக்ஸாமில் வந்து கிட்டத்தட்ட தோராயிரமாக வந்து 2500 வேக்கன்சிஸ் வந்து அப்போவே வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, கோவிட் டைமில் டியூட்டி பார்த்த 977 பேருக்கு ஏற்கனவே போட்டிருந்த எம்ஆர்பி ரேங்க் லிஸ்ட்லேருந்தே செலக்ட் பண்ணி ஜூலை 2024 ஆர்டர் கொடுத்து அவங்கள வந்து நர்ஸ் ஆக்கியிருக்கிறாங்க. இனி அடுத்து வந்து புதுசாக வந்து நர்ஸ் வேக்கன்சிஸ் வந்து உருவாகும் பொழுது 2019 நர்சிங் ரேங்க் லிஸ்ட்டில் இருந்து ஏற்கனவே கோவிட் டியூட்டி பார்த்த 1389 பேருக்கு வந்து நர்சிங் போஸ்டிங் வந்து போட போகிறதா வந்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயந்தான். வந்து அவங்களோட சேவைக்கு கிடைச்ச கோவிட் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சேவைக்கு கிடைச்ச பாராட்டாக தான் வந்து நம்ம பார்க்கணும். எல்லோரும் வந்து இதை ரொம்ப வரவேற்கிறாங்க. என்னோட வாழ்த்துக்களும் கூட அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இப்போ 1389 நர்சிங் போஸ்ட் போட்டால் கூட திரும்ப வந்து 2024 எண்டு அல்லது 2025 ஸ்டார்டிங்குள்ளே வந்து நியூ நோட்டிஃபிகேஷனும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, 2015 வந்து 7243 வேக்கன்சிஸ் வந்து நர்ஸ் வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போவும் வந்து புதுசாக நர்ஸ் வேக்கன்சிஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து நல்ல நர்சிங் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து நியூ எக்ஸாமும் வந்து வரத்தான் போகுது, நியூ நோட்டிஃபிகேஷனும் வந்து வரத்தான் போகுது. இப்போ வந்து நர்ஸ் போஸ்டிங்க்கு போகிறவங்களுக்கு வந்து ஒரு 18,000 ரூபாய் சேலரி வந்து தருவாங்க. அவங்க ரெகுலரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து பே வந்து ஒரு கிராஜுவேட் டீச்சருக்கு ஈக்குவலான பே வந்து கிடைக்கும். 36,500 வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கும் வந்து போஸ்டிங் வந்து நிரப்புவாங்களா, செகண்ட் சிவி லிஸ்ட்டு போடுவாங்களா, செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போடுவாங்களா நர்சிங் எக்ஸாம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. அடுத்து எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டில் நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்குறாங்க. அப்படி நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த ஜனவரி 2026 போட்டாலுமே இப்போ 425 வேக்கன்சிஸ்க்கு வந்து போட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி போட்டாலுமே வந்து இப்போ 2018 ஆனுவல் பிளானரில் போட்ட எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன், ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளிவரும்போது 2019 ஆகிருச்சு. அதுக்கடுத்து வந்து அது வந்து கேஸ்லாம் நிறைய நடந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் 2022 வருது. அதுக்கான எக்ஸாம் வந்து 2023
நடக்குது. அதுக்கடுத்து சிவி, பிஎஸ்எல்லாம் வெளியிட்டு போஸ்டிங் வர்றதுக்கு வந்து 2024 ஆகிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 6 வருஷத்துக்கு மேல ஆகிருச்சு. ஸோ இந்த மாதிரி காலதாமதம் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காலதாமதம் வந்து ஆகும் அப்படின்னா, அத வந்து அரசு வந்து முன்னாடியே ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து நிறையவே இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஏற்கனவே வந்து அரசு மருந்தாளுநர்கள் சங்கம் வந்து 2023லயே வந்து 1400 காலி பணியிடங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து அத வந்து நீங்க ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அரசுக்கு தொடர் கோரிக்கை வந்து அரசு மருந்தாளுநர் சங்கம் வந்து வச்சுட்ருக்குறாங்க. ஸோ அத ஃபில் பண்ணா கூட இப்போ வந்து செகண்ட் ப்ரொவிஷனல் இப்போ ஏற்கனவே வந்து சிவி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் வந்து வேலை வந்து கிடைக்காம இருக்கிறாங்க. அடுத்து வந்து சிவிக்கு போகாதவங்க அந்த மார்க்கை ஒட்டி இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த 983 வேக்கன்சிஸ் போக மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை ஃபில் பண்ணால் அந்த 1400 வேக்கன்சிஸில் ஃபில் பண்ணால் கூட நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ வந்து 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதின தேர்வர்கள் வந்து கவன ஈர்ப்பு கோரிக்கை வந்து வச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பிடிபிஆர்டி எக்ஸாமில் வந்து அவங்களுக்கான பணியிடங்கள் வந்து கூடும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து கவன ஈர்ப்பு கோரிக்கைகள் வந்து வச்சிட்ருக்குறாங்க. நிறைய அமைச்சர்கள்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் வந்து கோரிக்கைகள் வந்து நிறைய வச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கும் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற குழப்பத்தில் வந்து தேர்வர்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸும் வந்து நிறைய இடத்துல வந்து கோரிக்கைகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களோட தொடர் கோரிக்கைகளுக்கான நற்செய்தி வந்து கண்டிப்பாக வரும். எல்லாருமே வந்து காத்திருங்க. கண்டிப்பான முறையில் நம்மளுக்கான நற்செய்தி வந்து வரும். வேக்கன்சிஸ் வந்து அதிகப்படுத்தி நம்மளுக்கு வந்து செகண்ட் சிவி அண்ட் செகண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இதுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு வந்து ஏன் இன்னும் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜரும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரொசீஜர் வந்து இன்னும் நடக்கலை அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கான விளக்கத்தை வந்து மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து மருத்துவ பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் எதிர்த்து வந்து 38 வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து இருக்குது. அந்த வழக்குகள் வந்து எப்போ வந்து தீர்ப்புக்கு வருதோ அப்போ தான் எங்களால் வந்து அதுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அண்டு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 6 வழக்குகள் வந்து இருக்குது. 4 தனி வழக்குகள், 2 சங்க வழக்குகள் வந்து இருக்குது. அதுக்கான தீர்வு முடிவுகள் வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அதுக்கும் வந்து 2250 வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அண்ட் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2553 மருத்துவர்களுக்கான கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிற பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கும் வந்து கூடிய விரைவில் வந்து எக்ஸாம் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் 2024 அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கும் வந்து பே ஸ்கேல் வந்து ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் மாதிரி 35,400 தான் பேசிக் பே வந்து. இதுக்கு வந்து டிஎம்எல்டி முடித்தவங்க வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி ரேடியோகிராஃபர் வந்து 2018 போட்டது. அதுக்கடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனில் இன்னும் போடலை. ஸோ அதுக்கும் வந்து வேக்கன்சிஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 1066 ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்டு 2250 வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுமே வந்து வெயிட்டேஜ் சிஸ்டமில் தான் போட போகிறாங்க. ரெண்டும் வந்து உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறதுனால போட முடியலை. அந்த வழக்குகள்
தீர்ப்புக்கு வரும்பொழுது நாங்க வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுங்க. நம்மளுக்கான நற்செய்தி கண்டிப்பா வரும். தொடர்ந்து ஒரு புறம் வந்து எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சுட்டே இருங்க. இது மாதிரியான எம்ஆர்பி ஜாப்ஸ் தொடர்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.